அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிலிம்ஸ் மெயின் பாயிண்ட் ஆஃப் என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, ஆக்ராவில் 17ஆம் நூற்றாண்டில் அவுரங்கசீப் கட்டிய முபாரக் மன்சில் அரண்மனை இடிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் பார்த்தோம்னா நமக்கு இந்த யமுனை நதிக்கோ கரையோரமா நினைவு சின்னங்கள் அதிகமாக இருக்கு. அதுல முக்கியமான நினைவு சின்னம் அப்படின்னு பார்த்தோம்னா தாஜ்மஹால் நமக்கு சரிங்களா. தாஜ்மஹாலுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நினைவு சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முபாரக் மன்சில் அப்படிங்கிறது அழைக்கப்படுது. இந்த முபாரக் மன்சில் அப்படிங்கிறது அவுரங்கசீப்பால கட்டப்பட்டதாக சொல்றாங்க. இதை குறித்து ஆஸ்திரியா அப்படிங்கிற நாட்டினுடைய ஒரு எப்பா கோச் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் அவர் விரிவாக அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கார். தி கம்ப்ளீட் தாஜ்மஹால் அண்ட் ரிவர்ஃப்ரண்ட் கார்டன்ஸ் ஆஃப் ஆக்ரா அப்படிங்கிற இந்த புத்தகத்துல இதை பற்றின செய்திகள் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. முகலாயர் ஆட்சி காலத்துல பார்த்தோம்னா இந்த முபாரக் மன்சில் அப்படிங்கிற இந்த அரண்மனையில அவுரங்கசீப், ஷாஜகான், சுஜா உட்பட முக்கிய பிரமுகர்கள் இங்க தங்கி இருக்கிறதாக சொல்லி இருக்கிறார். 1922ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் இந்த ஒரு விஷயம் புதுப்பிக்கப்பட்டு அவங்களுடைய அலுவலகமாக மாற்றப்பட்டுச்சு. அதற்கு தாரா நிவாஸ் என்று பெயரும் வைக்கப்பட்டது சரிங்களா. சோ இந்த ஒரு விஷயத்த இப்போ நமக்கு ஒரு சில காரணங்கள்னால இந்த அரண்மனை அப்படிங்கிறது இடிக்கப்பட போகுது. ஒரு சில பகுதிகள் அரண்மனையோட பகுதிகள் இடிக்கப்பட போகுது. அதனாலதான் செய்தியை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா HMPV என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்துல இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க. சீனாவுல மறுபடியும் ஒரு வைரஸ் தொற்று பரவுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. அந்த வைரஸ் தொற்று பேர் தான் HMPV அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் அப்படின்றதுதான் இந்த வைரஸினுடைய பெயர் ஓகேங்களா. இந்த வைரஸ் இந்த தொற்றை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நுரையீரலுடைய மேல் மற்றும் கீழ் பகுதிகளில் பாதிப்புகளை ஏற்படுத்துது. குழந்தைகள், முதியோர் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் எல்லாருமே இந்த நோய்க்கு பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க. 2001ஆம் ஆண்டுல தான் இந்த ஒரு நோய் அப்படிங்கறத கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எப்படி இந்த நோய் பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா நோய்களையும் போல நமக்கு இருமல், தும்மல் இந்த மாதிரியான விஷயங்கள், அடுத்து நோயாளிகளுடைய துணிகளை நம்ம கையாண்டா இந்த மாதிரியான காரணங்கள்னாலதான் இந்த நோய் பரவுது. நமக்கு தடுப்பு முறைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளி அப்படிங்கறத பின்பற்றுவது, அது மட்டும் இல்லாம நமக்கு இந்த சானிடைசருடைய பயன்பாடு அதிகப்படுத்துவது சரிங்களா. என்ன மாதிரியான அறிகுறிகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அது மற்றும் இந்த சுவாச தொற்றுகள் எப்பயுமே பார்த்தோம்னா என்ன மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் கொடுக்குமோ அதே மாதிரியான சிம்டம்ஸ் தான் இருக்கும். அதாவது பாதிப்புகள், அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இருமல், காய்ச்சல், மூக்கடைப்பு, மூச்சு விடுதல ஒரு சில சிரமம் ஏற்படுவது, இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்பட்டா இந்த நோய் வருது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். பொதுவாகவே நமக்கு காய்ச்சல் வந்தாலே இப்படிதான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 3 முதல் 6 நாட்களுக்கு பாதிக்கப்பட்ட நபர் தனிமைப்படுத்திக்கணும். மூச்சு குழாய் அலர்ஜி அல்லது நிமோனியா போன்ற பாதிப்புகளும் கூடுதலாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த நோய்க்கு இன்னும் வரைக்கும் பார்த்தோம்னா தடுப்பூசி அப்படிங்கறத கண்டுபிடிக்கப்படல சரிங்களா. சோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.